கற்பனை கேள்வி தான். ஒரு நாள் சிஎம் ஆயிருங்க, நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, முதல் கையெழுத்து எது என்னத்துக்கு போடுவீங்க? விஜய்க்கு தான். இப்போ ஐயோ நல்லா நல்லா நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கோ. புரியுது. நீ தூங்கி ஏஞ்சுக்கிறனா காலையில இருந்தோன்னா எல்லாம் வீட்டு வாசல் நிக்கிறாங்க சிஎம், நீ சிஎம் ஆயிட்ட, ஐயா ஒரு கையெழுத்து போடுங்க, இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நீ ஒரு கையெழுத்து ஒன்று போடுங்க, முதல்ல கையெழுத்து எதுக்காக போடுவீங்க? புரட்சிகரமா இருங்க கையெழுத்து. வருஷ கடை இருந்ததுன்னா புரட்டாசி மாசம் இல்லைனா பொட்டாசி மாசம் இல்ல, இவன் எடப்பாடியார் தான் போடுவான். ஓட்டா நீதான் சிஎம் பண்ற, அப்ப எடப்பாடி ஓட்டு போடுன்ற, கேக்குற கேள்வியே புரிஞ்ச மாட்டேற நீ. ரொம்ப ஓட்டுறா. நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது. நீ சிஎம் இருக்கிற, நீ போய் எடப்பாடி ஓட்டு போடுன்ற, நீதான் சிஎம். எனக்கு பிடிச்சதான் நான் சொல்ல முடியும். நீ சிஎம் சிஎம் சிஎம், நீ தான் சிஎம். ஆமா, இப்ப எனக்கு இளைய தளபதி என் வீட்டுல எல்லாமே என் பொண்ணு இன்னும் எல்லாமே அங்கதான் போட போறேன்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க ஐயா, நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி? ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. கேக்குறது ஆனா நீ வந்து காட்டுறியா?